ஃப்ரெண்ட்ஸ், களி சாப்பிட்ருப்பீங்க. இப்போ களி வந்து இந்த துடுப்பில் கிளறி கிராமத்தில் பாருங்கள் இப்போ செய்ய போகிறேன். எங்கள் பக்கத்து காட்டுக்கு நான் வந்திருக்கேன். அவங்க பாருங்கள் இந்த துடுப்பு வச்சு களி எப்படி கிண்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். அம்மா உல வச்சுருக்கீங்களா? வச்சுட்டோம். விறகடுப்பில் களி கிளற போகிறோம். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பழைய காலத்து களிக்கு தொட்டுக்கிற துவையல். தேவையானது புளி, வரமிளகா, வெல்லம், பூண்டு, மிளகு, சீரகம். அந்த காலத்தில் களிக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த துவையல் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரைச்சி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வச்சு அரைச்சி சாப்பிட போகிறோம். இப்போ அந்த பூண்டு சீரகம் எல்லாம் ஒன்றா இருக்குன்னு அப்போ தான் மையம் மிளகாத்தூள் சீரகம்லாம் சாய போட்டு உக்காந்துக்கலாம். இங்கே எந்திரி அதுதான் எந்திரி. கம்மியாக வைக்கிறாச்சு. இப்போ பேர் நெகு நெகுன்னு வரும். பூனெல்லாம் கிண்டிக்கலாம். இப்போ சாய்த்தியா போட்டு வச்சுட்டோம். பார்த்து பார்த்து மெதுவாக பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க. களி கிளறதுக்கு உல வச்சாங்க, கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மாவு எடுத்து அந்த தண்ணி பாதி தண்ணியை மொண்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து மாவு கொட்டுறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஒரே மாவை கட்டிச்சியா? சரி. எந்த பக்கம் போட்டுவேன் தெரியல. நான் தான் கட்டிட்டு இருந்தேன். இந்த பக்கம் தான் தண்ணி குடிக்கும். இந்த பாத்திரம் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த கவை வச்சு அழிச்சு பிடிச்சிக்கிறாங்க. அந்த துடுப்பில் போட்டு பாருங்கள் கிண்டுறாங்க. ஏன்னா அந்த மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால. பானையிலையும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் வச்சு இப்போ கிண்டுறாங்க. இது ஏன்னா நம்மெல்லாம் இந்த ஃபோர்ஸுக்கு பண்ணால் பானையை உடைச்சிருவோம். டெய்லி ஒரு பானை உடைச்சிருவோம். அன்னைக்கு நான் கிண்டி கொடக்கொண்டு போச்சு. கீரை கடைஞ்சி சாப்பிடலாம். நம்மளுக்கு என்ன விருப்பமோ அத்தனையும் பண்ணி தரலாம். வயல் வேலைலாம் செய்ய உறுதித்தன்மை வேணும், வலிமை வேணும். அதுக்கு இந்த ராகி களி, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க பருப்பு குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் அந்த சட்னி, புளி துவையல், கீரை கடைஞ்சி இதெல்லாமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நைஸாக வந்து காலில் ஊற்றுறோம். நீ பண்ற மாதிரி எனக்கு கை வராது. சுத்தம் தண்ணி ஊற்றியாச்சா? தண்ணி மிச்சமாக இருக்கும் தான். தொட்டு பாரு. அப்படியே போடணுமா? போதுமா? தண்ணி வேணாம். இதை கட்டியே போதுமா? கட்டியே. அதை கரண்டிலே போட்டு விட்டுங்கம்மா. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன? செத்தன கண்ணை உருட்டி போடுறதான். அப்படித்தான் மூட்டு போடுறோம். ஆமாம், சூடாக இருக்குதுல்ல. உருட்டி பார்த்தா கொஞ்சம் மொழு மொழு வரும். இது கொஞ்சம் இதாக களி இப்போ கிளறிட்டாங்க. அதை வந்து உருண்டை பண்ணுறதுக்கு அப்படி வடித்து போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் ஆறின உடனே சாப்பிட்லாம். கொஞ்சம் எடுத்துருங்க. காரசாரமான களிக்கு தொட்டுக்கிற பாரம்பரியமான ரெசிபி புளி துவையல்.